இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் சின்ன வெங்காய காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மண்சட்டியில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி பெருங்காயத்தை நான் தட்டி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு. இது எல்லாம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியாக நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். அதையும் நல்லா அதில் சேர்த்து நல்லா வதக்கி தண்ணியை லைட்டாக ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கிங்கன்னா சூப்பரான சின்ன வெங்காய காரக்குழம்பு தயாராகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக அப்பளம் வச்சாலும் செமையாக இருக்கும். இல்லைனா முட்டை வச்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கூட்டு வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.